guys, இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த டிஷ்ஷை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இங்கே இருக்குது. பரோட்டா, சால்ட், கீ, காஷ்மீரி சில்லி பவுடர், ஆனியன், டொமேட்டோ, கொரியாண்டர் லீவ்ஸ், ஆரிகானோ, அப்புறம் ஆக்சுவலாக வந்து கரம் மசாலா தான் யூஸ் பண்ணணும். என்கிட்ட கரம் மசாலா இல்லாததுனால நான் வந்து மட்டன் மசாலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீ ஊற்றிக்கோங்க. கீ ஊற்றினா கோவமா லெஃப்ட் ஒரு பரோட்டாஸ் போட்டுக்கலாம். ஸோ நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஆனியன் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஷாலோ ஃப்ரை ஆகணும். ஸோ இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டொமேட்டோ போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் டொமேட்டோ. ஸோ இப்போ டொமேட்டோ வந்து சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் ½ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் சில்லி போட்டுக்கலாம். நிறைய போடுறதீங்க, கொஞ்சம் போடுங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ கொஞ்சம் கரம் மசாலா மட்டன் மசாலா போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு முடிச்சக்கப்புறமா வந்து நம்ம வந்து பரோட்டா போட்டுக்கலாம். இப்போ நம்ம பரோட்டா போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலி முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் லீவ்ஸ். இது போட்டு தான் அந்த டிஷ்க்கே வந்து ஒரு பவர் கிடைக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ தட்ஸ் இட், நம்ம டிஷ் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா டோட்டலி ஆப்ஷனல். இந்த ஆரிகானோ பீஸா சாப்பிட்டு மிச்சம் கொடுத்தாங்க. இதை போட்டுக்கலாம். ஸோ இதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம டிஷ் முடிஞ்சிச்சு. வாங்க பேட்டிங் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேட்டிங் முடிச்சிட்டேன். நான் ஒன்று ட்ரை பண்ணேன், ஆனால் அது மாதிரி வந்து வந்துடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபைனலி டிஷ் முடிச்சிட்டேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கும் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. பாய்.